அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். தொண்டைக்கட்டி கிச்சன் பார்க்குறீங்களா? ஆமாம், குளிர்காலம். சென்னையில் இருக்கும்போது கூட அந்தளவுக்கு சில்லுன்னு இல்லை. நீங்கள் அருப்புக்கோட்டைக்கு வந்தால் பயங்கர சில்லுன்னு இருக்குது. என்னென்னா, நம்ம டெரஸ் கார்டனில் எங்கள் அம்மா வச்சுருக்கிறதுல நான் லாஸ்ட்டாகவும் வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டாங்க, செடி வளர்க்குறது, நட்டுறது, பூவெலாம் என்னென்ன இருக்குன்னு நிறையா பண்ணுங்க, காமிங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். முக்கியமாக அந்த பூச்செடியில் ரோஜா பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு நீங்கள் பார்த்தே ஆகணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கல்ல, அதே தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆரஞ்சு, மினி ஆரஞ்செலாம் நிறையா வளர்ந்துருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் வந்து இந்த டைமில் குடிக்க முடியாதே. ஆல்ரெடி வந்த ஒரு நாளைக்கே எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. இதில் நான் குடித்தேன்னா அவ்வளோதான், பெட்டில் படுத்துருக்க வேண்டியதுதான். இந்த சைடு பார்த்தா என்னதுமா சொன்னீங்க? ரோஜா பூ எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல்ல? எவ்வளோ அழகா இருக்கு. இது ஒன்று, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரோஜா பூலாம் நிறையா பூக்குது. நல்லா இருக்குல்ல? இந்த பனினால் பூக்குது போல். ஏன்னா இது முன்னாடி வெயில் காலத்துலலாம் பூக்குற மாதிரி எனக்கு தெரியல. பனியில் தான் நல்லா பூத்துருக்கு. சூப்பராக இருக்குல்ல? அங்கே இருக்கே பன்னீர் ரோஸா? ஆனால் அது அந்த ரோஜா பூ ரெட் கலரில் இருந்தது, இது ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. மோந்து பார்ப்போம். ஆமாம், மணக்குதுமா சூப்பராக. இங்கே ஒன்று இருக்குது. ஆமாம், நிறையா இருக்குது போலையே. நிறைய வளர்ந்துருக்கோ? எங்கே முட்டாக இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம். அங்கே மேலே இதெல்லாம் ஃபுல்லாக முட்டாக இருக்குது. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ரோஜா செடியாக வளரும் இப்போது. ஆனால் என்னென்னா, இவ்வளோ நாளாக வந்து வளரவே இல்லை. சம்மர் டைம்லலாம் இந்த ரோஜா செடி வந்து அப்படியே தான் இருந்தது. வெட்டி மட்டும் விட்டோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த சைடெல்லாம் வெட்டி விட்டுருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி வெட்டி விட்டுருக்கோம். மெயின்டெனன்ஸ்னால் அதான் வெட்டி விடணும். அப்போ தான் கொஞ்சமாவது வளரும். இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா புது இலை. இங்கே ஒரு முட்டு வந்து புதுசாக வந்திருக்கா, இந்த மாதிரி வெட்டி விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரோஜா அழகாக இருக்குல்ல? பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. மேலே பனி விழுந்திருக்கு, அது பார்க்க அழகாக தெரியுது. சூப்பராக மணக்குதே. இங்கே ஏதோ ஒரு செடி காமிச்சியலே, பூவு. இது என்ன மிளகா இதா இல்லை மிளகு தக்காளியான்னு தெரில. இதுவும் அழகாக இருக்கு. வின்டர் சீசன் சொல்லாமல் கண்டுபிடிக்கணும்னா எங்கள் வீட்டு டெரஸ் கார்டனில் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அவ்வளோ பூ பூத்துருக்கும். பூவை வந்து அவ்வளோ அள்ள வேண்டியதாக இருக்கும். எல்லாத்தையும் எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய சொலகு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த முல்லைப்பூ, மல்லி, ரோஜா செடியிலே வெரைட்டிஸ் ஆஃப் ரோஜா, செம்பரத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது போக ரொம்ப முக்கியமாக வந்து இங்கே இருக்கிற இந்த பவளமல்லி தான். இதுதான் இந்த பவளமல்லியோட செடி. இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். பட் ஆனால் அது பயங்கர ஒரு அரோமா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு செம்ம நல்லா இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா ஹைலைட்டு? இது நைட்டு மட்டும்தான் வளரும். பகலில் வந்து அப்படியே கம்முன்னு படுத்துருக்கும். இந்த இருக்கா ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக அப்படியே இங்கே கீழே இந்த தொட்டிக்கு விழுந்துருக்கும். ஏதாவது வந்து அணில், குருவி வந்தால் குடிச்சிட்டு போகும். இது வந்து நார்மலாக மீனுக்கு வாங்கின செடி. இது அப்படியே 25 ரூபாய்க்கு வாங்கினது அப்படியே வளர்ந்து போய் கிடக்கு. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக சுட போயிட்டு ரோஜா செடியை வாங்கிட்டு வந்தோம். நியூ இயர் ஆயிடுச்சு. நேற்று அந்த வீடியோலாம் எடுத்திருந்தேன். ரோஜா செடியெல்லாம் நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் ப்ரைவேட்டாகவும் பிங்க் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குல்ல ப்ரோ, ரோஜா செடி நீங்கள் காமிச்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் இதை எடுத்துட்டு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு செடி வந்து எங்கள் வீட்டில் எப்போயுமே நியூ இயர் அன்றைக்கி புதுசாக வாங்குவோம். இன்றைக்கி என்னன்னு போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 2 செடி நீங்கள் ரோஜா செடி வாங்கினீங்கன்னா ஒரு செடி வந்து நாங்கள் ஃப்ரீயாக தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அடடா பரவாயில்லையே. எங்கள் வீட்டில் முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த சைடு செல்ஃப் இருக்கா,
இந்த பாருங்கள், இந்த சைடு இருக்கிற இந்த செல்ஃபு ஃபுல்லாகவே ரோஜா செடி தான் இருந்தது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் அது இதுன்னு ஃபேமிலிக்கு போவோம்ல, போகிறதப்போ வந்து தண்ணி ப்ராப்பராக ஊற்றாமல் அதனாலே வந்து நிறையா ரோஜா செடிலாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாமேன்னு சொல்கிறதப்போ தான் இங்கே இருக்கிற இந்த ரோஜா செடி தெரியுதா, சோப்பு கலரில், அதே நான் காமிச்சேன். இந்த சோப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ பார்க்கவே எலகண்ட்டாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக இங்கே பாருங்கள், முட்டுலாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. இங்கே ஒன்று இருக்கா தெரியுதா பாருங்கள், ரோஜாவோட முட்டு. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. ஸோ இதோடு சேர்த்து நம்ம மங்களகரமாக வந்து நியூ இயர் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறக்கா மஞ்சள் கலரில் ஒன்று, வெள்ளை கலரில் ஒன்று, இன்னொன்று வந்து அதுக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து ஃப்ரீயாக வந்து எங்களுக்கு இது தந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த டப்பாவோட எங்களுக்கு ஃப்ரீயாக தந்துட்டார் அவர், ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்னா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வந்து கலர் கலராக 1 2 3 4 5 6 7 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசா பூ எங்கள் வீட்டில் இருக்குது. உங்களுக்கு இதில் காமிச்சதில் எது ஃபேவரட்டான விஷயங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அழகாக இருக்குல்ல, இங்கே நீங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. எனக்கு பறிக்க மனசே வராது, இப்படி இருந்தா. அது அழகாக தான் இருக்குது, பறிச்சு தானே ஆகணும். இதுலேயே ஆரம்பிக்குது, 3 இதுலேயும் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. இந்த இது அந்த இது தானே பன்னீர் ரோஸ் வளரப்போகுது, எனக்கு தெரிஞ்சு இதுதான். எதை எடுத்துகிட்டு வரவா, வெள்ளை எடுத்துகிட்டு வரவா, மஞ்சள் எடுத்துகிட்டு வரவா? ரோஸா வைக்க மங்களகரமாக மஞ்சள் வைக்க. நாருங்க இதில் வைக்க புரியல, இதில் வைப்போன்னு தெரிஞ்சிருந்தா அதை எடுத்துருக்கவே தேவையில்லையே. எங்க மஞ்சளா? ஆமாம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள். புது வருஷத்துக்கு புது பூ. அவ்வளோதான், இதுலேருந்து மஞ்சள் எடுத்தாச்சு. இப்போது செம்ம டைட்டாக இருக்கு. ஆனால் 100 ரூபானா பரவாயில்லல்ல. 100 அவங்க என்ன பதியம் போட்டு தான் வைப்பாங்க, அப்படியே உடச்சி விட்டு வைங்க. அவ்வளோதான். இந்த மஞ்சள் தனியாக இங்கே இருக்குது, இது ஃபுல்லாக மஞ்சள். ஸ்டீலா எங்கே? மங்களகரமாக மஞ்சள் செடி, மஞ்சள் ரோஜா பூ இருக்கு. இப்போ வெள்ளை ரோஸு செடி அழகாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு கேமராவில் பார்க்குறது கூட அந்த அளவுக்கு தெரியல, நேரில் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. என்ன சின்ன சின்னதாக பதியம் போட்டு வச்சுக்கிறது தான் போல். மஞ்சள் செடி வச்சாச்சு மங்களகரமாக. 2வது வெள்ளை செடி, அதுவுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க. இப்போது வெள்ளை செடிக்கு இவ்வளோ பெரிய தொட்டி. இதில் தான் வந்து அந்த இட்லி பூடு வந்துச்சு. இட்லி பூச்செடி பார்த்தோம்னா பெருசாக வளர்ந்துருக்கு, ஆனால் என்ன வேர் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, மேலே ஒன்றுமே வளரல. சரி எதுக்கு சும்மா போட்டு அதை போட்டு அடைச்சிக்கிட்டு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஏன்னா ஆல்ரெடி 2 3 இட்லி செடி இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல வாங்கிட்டு வந்த அந்த வெள்ளை ரோஸாவை நாங்கள் வைக்க போகிறோம். அவ்வளோதான். செம்மாடாக இருக்கோ? செம்மன் இல்லை. ரோஜா ரோஜா வெள்ளை ரோஜா, அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து போட்டுருணும்.
நியூ இயர் அன்னைக்கு புதுசாக செடி நட்டு வைக்கிற சுகமே சுகம்தான். ரொம்ப நல்ல குட் ஃபீலிங்காக இருக்கும். புதுசாக நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. போயிட்டு ஒரு 3 ரோஜா செடி வாங்கிட்டு வந்தோம். போயிட்டு வேறு ஏதாவது வாங்கலான்னு பார்த்தோம். தோட்டத்தில் முன்னாடி நிறைய ரோஜா செடி இருந்துச்சு, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலலாம் ஸ்லாப்லாம் இருந்தது. பட் ஆனால் இப்போ இல்லை. அதனால் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தோம். நானே என் தம்பியும் போனதப்போ வந்து 2 செடி வாங்கினா 1 ஃப்ரீ சொன்னாங்க. டோட்டலாகவே 200 தான் ஆச்சு. அதுக்கு வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக வர்த்த. இங்கே வச்சுருக்கோன்னு சொன்னேன். எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் வச்சேன்னா. இப்போ பாருங்கள், இப்போ அங்கே இருக்குது. இப்போ வந்து மஞ்சள் மங்களகரமாக இருக்கட்டும் மீன்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து மஞ்சள் செடியை வச்சாச்சு. மஞ்சள் ரோஜா பூவை, அது ஆக்சுவலாக என்னென்னா இங்கே மஞ்சள் செடி இருந்துச்சு, அதை பிடுங்கி போட்டாச்சு. ஏன்னா அது வளரவே இல்லை. இந்த பொங்கல் வேறு வருது, எப்படி மஞ்சள் வேணுங்கிறக்கா இங்கே எடுத்து கொஞ்சம் மஞ்சளை போட்டாச்சு. இந்த இடத்துல மஞ்சள் செடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தா வெள்ளை ரோஜாவையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இந்த பக்கம் இதுலேயுமே வந்து வெள்ளை ரோஜா அழகாக இருக்கா. அப்போ மஞ்சள் ரோஜா ஒன்று இருக்குது, வெள்ளை ரோஜா ஒன்று இருக்குது. இங்கே இட்லி பூ இருந்துச்சு, இட்லி பூ செடியும் நாங்கள் எடுத்து போட்டாச்சு. ஏன்னா அது வளரவே இல்லை, வேர் வந்து சரியாக நிற்கலை. வேர் மட்டும்தான் நல்லா நிறைய வளர்ந்துச்சே தவிர்த்து மேலே அந்த செடி எதுவும் வளர்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அதிகமாக இந்த இருக்குது. நமக்கு வந்து அது 2 வாங்கினதுனால பக்கெட்டோடு நமக்காக வந்து அவர் ஃப்ரீயாக தந்துட்டார். ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லிட்டு. இந்த ரோஜாவும் பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் இது 2 விட அம்மா இது 2 காமிங்க. இதுதான் அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்க்கவே அப்படியே எடுத்து அப்படியே வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம் போல இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள், இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் எங்கள் வீட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி நிறையா இருக்கும். நான் சொன்னேன்ல பூச்செடி நிறையா இருக்கும். இந்த இருக்கா பூக்கள் வளர்ந்துருக்கு. அப்படியே கீழே அப்படியே ஒரு கொடி போகும், ஷல்னு கீழே போயிட்டு அப்படியே மேலே வரும். இந்த இருக்கா பூவாக தெரியுதா, ஃபுல்லாக போயிட்டு வரும் செடிலாம். இப்போ நம்ம எத்தனை கலரில் எங்கள் வீட்டில் ரோஜா செடி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ ஆல்ரெடி இருந்தது செம்ம டார்க் ரெட்டு, ஒரு மாதிரி நல்ல அழகாக பூ மாதிரி வந்திருந்தது. அது ஒன்று. இன்னொன்று இந்த அடுக்கடுக்காக வந்தது. அப்புறம் இன்னொன்று நார்மலாக இருந்தது. அப்புறம் வந்து நேற்று நான் வீடியோ காமிச்சேன்னு சொன்னேன்ல, அது முன்னாடி கிளிப்பில் அட்டாச் பண்ணியிருந்தேன். அதில் இருக்கிற அந்த ஒரு பன்னீர் ரோஸ், இங்கே இருக்குது பன்னீர் ரோஸ். இந்த இடத்துலலாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இருக்குது டடா பன்னீர் ரோஸ். இப்போ பன்னீர் ரோஸும் காமிச்சிட்டேன். அப்படின்னா அது நார்மல் ரோஜா 1, அது 2, 3, பன்னீர் ரோஸ் 4. இப்போ வாங்கிட்டு வந்த மஞ்சள் ரோஜா, வெள்ளை ரோஜா, அதுக்கப்புறம் நார்மலாக இன்னொன்று அதை ஃப்ரீயாக தந்தது. மொத்தம் வந்து 7 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஜா செடி வீட்டில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதை எங்கள் அம்மாவுக்கு பிடுங்கிறதுக்கு மனசே வரல. இதை தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க, மொத்தமாக கொடுத்துட்டு இருந்தாங்க ரோஜா செடிக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது அப்போ எப்படி வந்து நான் வெட்ட போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. அதனால் எதுவுமே பண்ண போகிறதில்ல, இப்படியே இருக்குது. என்னென்ன அப்டேட்டுங்கிறத ஃபர்தராக நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது மாற்றி வைக்கிறோம் என்ன ஏதுங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.